ஹாய்ங்க. சவுத் தமிழ்நாடுல பல டிஸ்ட்ரிக்ட் பார்த்து பொறாம போற டிஸ்ட்ரிக்ட் தாங்க நம்ம சென்னை. ஏன் சவுத் தமிழ்நாடு? இந்தியால ஏகப்பட்ட மெட்ரோ சிட்டிகள் பார்த்து பொறாம படுற மெட்ரோ சிட்டி தாங்க நம்ம சென்னை. இந்த சென்னை வருஷம் சில இயற்கை சீற்றங்களால மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அது விதிவிலக்கு இல்லைங்க. நேத்து இந்த மிக்ஜாம் புயல் சென்னைய பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சேதாரத்துல உண்டாக்கிருச்சுங்க. இந்த சேதாரத்துல நெறைய வீட்ல தண்ணி புகுந்து, நெறைய பில்டிங்ல உடைச்சு, நெறைய கார்கள், பைக்லாம் தண்ணியில அடிச்சிட்டு போய், ஏன் மீன்கள், பாம்புகள்லாம் அசால்ட்டா ரோட்ல கிராஸ் ஆகுறத நேத்து வீடியோல பார்த்தேன். ஏங்க மீனு, பாம்பெல்லாம் நேத்து ஒரு முதல்ல கிராஸ் ஆகுதுங்க ரோட்ல. சென்னையில போய் செட்டில் ஆகணும்னு யார் நினைச்சீங்க? நம்ம திருச்சியிலேருந்து போனாங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போனாங்க, நம்ம மதுரையிலேருந்து போனாங்க, நம்ம சேலத்துலேருந்து போனாங்க. இதெல்லாம் எதுக்காக போறாங்க? நம்ம வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமான்னு சொல்லி வேலை தேடி போறதாங்க சென்னை. ஏன்னா அங்க தாங்க கார்ப்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனிலாம் நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க. நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் கார்ப்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனிலாம் முதலீடு செஞ்சு வேலைவாய்ப்புகளை உருவாச்சா நாம ஏங்க சென்னை சென்னையில் போய் ஏரிகளெல்லாம் அடிச்சு அங்கே ஏங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே ஏங்க நம்ம வீடு வாங்கி அங்கே ஏங்க தங்கணும்? இதனால ஏரி தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி இயற்கை எல்லாம் ஏங்க நம்ம சந்திக்கணும்? சென்னை மற்ற நேரத்தில் அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம பொறாமப்பட்டாலும் இந்த மாதிரி இயற்கை சீக்கிரங்கள் நடக்கும்போது இட்ஸ் டேஞ்சரஸ் பிளேஸ் டு லிவ்ங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, சென்னை எவ்வளோ அடித்தாலும் நம்ம சென்னை எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்க.